ஆண்டவர் மனுஷன் தீமை செய்யணும்னு அவர் தீர்மானிச்சிருந்தா அவன் தள்ளப்பட்டவன் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவருடைய மனசு எப்படியோ அப்படி கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய சாயலாக. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். எங்க சாயலாக சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எழுதணும்? அதான் பைபிளில் இடம் இல்லைன்னு எல்லாத்தையும் சுருக்கிட்டாங்களே. ஆமென். உண்மையிலே நம்மளெல்லாம் எழுத விட்டுருந்தா நம்ம இன்னும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனதை குறித்து எழுதி தீர்த்திருக்க மாட்டோம். எவ்வளோ பெரிய மேட்ரு திருக்குறள் மாதிரி எழுதி முடிச்சிட்டார். ஆதியிலே தேவன் முடிஞ்சு எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய விஷயம். ஆமென். ஒரு மேட்ரே இல்லாமல் ஆக்கிட்டார் அவர். ஆனால் மனுஷனை எழுதுறத மட்டும் டீட்டெயிலாக எழுதுறாரு. அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார். தேவ சாயலாகவே. எதுக்கு இந்த வேர்டு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் ராஜ்யத்தின் புத்திரராய் தான் உருவாக்குகிறார். தம்முடைய அதன் பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று. 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின. உண்டாக்கி அடுத்து உருவாக்கின. ஆமென். மனுஷனை அதிலே வைத்தார். தேவன் ஒன்றை உண்டாக்குறது எப்படி உண்டாக்குவார்? உண்டாகட்டும், அவ்வளவுதான். ஆனா உருவாக்குறது இப்ப இந்த இடத்துல அவர் எதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணார்? ஏதேனுக்கா ஆதாமுக்கா? ஆதாமுக்கு. நம்ம எதுக்கு நம்ம வாழ்நாள் லட்சியமே ஏதேன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்நாள் லட்சியமே ஆதாம். அவர் உட்கார்ந்து லேவி புத்திரரை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஏதேனை உண்டாக்கிட்டார். முடிஞ்சு. தம் உருவாக்கின தேவனால் யார் உருவாக்கப்படுகிறார்களோ அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற லைஃபுக்கு பேரு தான் ஏதேன். இன்னைக்கு உருவாக்கப்படுகிற ப்ராசஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மண்ணிலிருந்து எடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. அவர் பாட்டு பாடுவோமே, மிதியிடப்பட்ட மண்ணின் மேல் உம் மகத்தான சித்தம் வைத்தீர். புடமிடப்பட்ட. ஆமே. அந்த மண்ணு உருவாக்கப்படுகிறத பார்க்கும்போது அது ஃபர்ஸ்ட் சும்மா அந்த மண்ணெல்லாம் எங்கிருந்தோ எடுத்து கொண்டு வெளியே போட்டிருப்பாங்க. இந்த வார்த்தையானவரேங்கிற பாட்டு ஷூட் பண்ணது அந்த மாதிரி ஏரியாவில் தான். பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். வெளியே அப்படி மண்ணு குமிஞ்சிருக்கும். அதில் நாய் படுத்து கிடக்கும், கோழி அதுக்கு மேலே ஓடும், யாரெல்லாமோ வருவாங்க போவாங்க. ஆமே. திடீர்னு உள்ளிருந்து அந்த குயவன் வருவார். கொஞ்சம் மண் அப்படி எடுத்து அப்படியே போய் அதில் அப்படி தண்ணி ஊற்றும் போது அப்படி குழுன்னு இருக்கும். இந்த வெயிலில் கிடந்த எனக்கு பின்மாறின்னு சொல்லதுக்குள்ள ஒரே மிதி அப்படி மிதிச்சு கண்ணெல்லாம் தள்ளி, மண்ணுக்கு கண்ணு தள்ளி, ஆண்டவரே மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அடுத்து அப்படியே கொண்டு போய் திரிகையில் வைப்பார். அப்படான் இருக்கும்போது தலை கறக்கும். அப்படியே கறக்க விடுவாங்க பாருங்க. போதும். ஆமே. அப்படியே கறக்கும் போது அப்படி 2 கையும் அப்படியே இருக்கும். அப்படி உருவாகி வரும். அப்படியே எடுப்பாங்க. முடிஞ்சுன்னு பார்த்து அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கல் ஏதோ ஒட்டி இருக்கும். அதை அப்படி தோண்டி எடுப்பாங்க. சின்ன ஒரு இதை வச்சு அப்படி ஒட்டுவாங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்கு. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் இப்படி தீயில காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில எல்லாம் கழுவி அதுக்கப்புறம் வைப்பாங்க. ஆமென். ராஜ்யத்தின் புத்திரர் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த குயவன் கையில் களிமண் இருப்பது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள்.
ராஜ்யத்தின் புத்திரர் அப்படின்னாலே தேவனால் உருவாக்கப்படுகிறவர்கள், தேவனால் உருவாக்கப்படுகிறவர்கள், தேவனால் உருவாக்கப்படுகிறது. யார் யார் தேவனால் உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் யாராக தான் உருவாக்கப்படுவார்கள் தெரியுமா? ராஜ்யத்தின் புத்திரராய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியே ஆமென், glory. ஆமென், கழுவும் திருரத்தத்தாலே. ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் ஸ்டடி வரும்போது என் மக ஜாஃபியா சொல்லிட்டா, டாடி இன்னைக்கு சாட்டர்டே வர்ஷிப் கிடையாது, சும்மா பாடிட்டு இருக்கக்கூடாது, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி. நான் சொன்னேன், ஆண்டவருடைய அன்பை நினைச்சா நான் பாடிடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். சரி, ஆண்டவர் உருவாக்குகிறார். அப்போ என் லைஃப்ல அதனால தான் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை நெருக்கி உமது கையை. ஆமென். ஏசா யாக்கோபு யார் ஆண்டவர் சிநேகித்தார்? யாரை வெறுத்தேன் அப்படிங்கிறார்? அதனால் அதனுடைய ரிசல்ட் என்ன? கடைசி வரை ஏசாவை அவர் டச் பண்ண கூட இல்லை. ஆனா யாக்கோபை எங்க போயிட்டு வர? ஆல் நைட் பிரேயர். ஆமென், ஆமென். ஆண்டவரே இறங்கும், இறங்கிட்டாரு. ஆமென். தொடுவீராக தொட்டாரு, ஒரு பிடி பிடிச்சாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஏசா கடைசி வரை ஏசா தான். ஆனா யாக்கோபு இஸ்ரவேல், இஸ்ரவேல் யேசுரன். ஏன் அவர் ராஜ்யத்தின் புத்திரர். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தி இருப்பார்கள். அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர், அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரர். முற்புறத்திலும் பிற்புறத்தில் என்னை நெருக்கி, ஆண்டவரே உம்முடைய கை என் மேல் பாரமா இருந்ததினால் சவுல் சொல்லவே இல்லை அதை. ஆனா தாவீது கதறார், கதறார், என் இந்த கை ரொம்ப ஹெவியா இருக்கு ஆண்டவரே. ஆமே, 32 கதறாரு. 139 சொல்றாரு, இந்த அறிவு எனக்கு எட்டாதது, ஆச்சரியமா இருக்கிறது. ராஜ்யத்தின் புத்திரரை ஆண்டவர் இப்படிதான் நடத்துவார். அவர் உருவாக்கின பிறகு ஆதியாகமம் 1:31. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆதாம அல்லது மனுஷனை உருவாக்கின பிறகுதான் அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை உருவாக்கின பிறகுதான் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும். அப்ப என்ன நான் அவர் பார்க்கிற மாதிரி ஆயிட்டேன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அவர் பார்ப்பார்.